Hi friends, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க்ல எப்படி வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை ஆன்லைன்ல அப்ளை பண்ணி ஓபன் பண்றது அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல போயிட்டு பேங்க் ஆஃப் இந்தியா இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே கீழே வந்து அந்த வெப்சைட் காமிக்கும். ஸோ அந்த பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி டேட்டா வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. ஸோ போகும்போது உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போகும்போது அந்த பேஜில் நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்துட்டு கீழே சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்து ஆரோ கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதில் கீழே வந்து அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண சம பர்மிஷன்லாம் மிக்கணும் எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துட்டு அதில் மறுபடியும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கீழே அப்ளை நவுன்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த பேஜில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே டேட்டா வந்து அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டோட லிங்காக இருக்க ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணே ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை ஓடிபி மெசேஜை பார்த்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன். ஸோ உங்கள் ஜிமெயில் ஐடி அதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் போகும். அந்த ஓடிபி மெசேஜை பார்த்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டைப் பண்ணோடனே டேட்டா வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னா உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற நெய்மை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் போட வேண்டியிருக்கும். உங்கள் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதே மாதிரி நேம் ஃபில் பண்ண கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ண கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. மூணாவது ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்கள் பேன் கார்டு நம்பர் அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேவைசி ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜ் பார்த்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவீங்க. வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோட குழந்தைய சேர்ந்து யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ணதால் மேக்ஸிமம் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்கலி ஷோ ஆகிடும். ஸோ அதில் இல்லை தவறான டீட்டெயில்ஸ் காமிக்குதுன்னா நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எஸ்ஆர் நோ அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க அட்ரஸ் தான் பெர்மனன்ட் அட்ரஸ் தான் சொன்னீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கலி அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். ஏன்னா ரெண்டுமே சேம் அட்ரஸாக இருந்தால் நோ கொடுத்தீங்கன்னா வேறு கம்யூனிகேஷன் அட்ரஸுக்கு அந்த உங்களோட டெலிவரி ஆகக்கூடிய அட்ரஸ் வேறு நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணிக்கலாம் நோ கொடுத்துட்டு. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு இருக்க அட்ரஸ் தான் வீட்டு அட்ரஸ் சேம் அட்ரஸ்னால் அதில் வந்து எஸ் கொடுத்தா போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சை சூஸ் பண்ண வேண்டிய பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் பிரான்ச்னா உங்கள் ஏரியா பக்கத்திலே இந்த பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் எங்கே இருக்கோ உங்கள் வீட்டு பக்கத்தில் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் எங்கே இருக்கோ அந்த சர்க்கிள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சோட ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் பிரான்ச் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் பிரான்ச் அந்த பிரான்ச்சோட லொக்கேஷன், ஸோ பிரான்ச்சோட அட்ரஸ் இவ்வளோத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அடுத்து என்னென்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. ஏற்கனவே அப்ளிகன் நேம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது விடுபட்டு இருந்தால் அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஃபாதர் நேம் உங்கள் மதர் நேம் உங்களுடைய ரிலீஜன் எந்த மதம் நீங்கள் எந்த காஸ்ட்டு உங்கள் நேஷ்னாலிட்டி இந்தியன் அதை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் நீங்கள் சிங்கிளா இல்லைனா மேரிட் பர்சனாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆக்குபேஷன் என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
சேலரி பேர்சனா செல்ஃப் எம்ப்ளாயா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் கேட்டகரி கோடு, ஸோ இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்கள் மந்த்லி இன்கம் எவ்வளோ, உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரிப்பட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண கேட்டிருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நாமினி, நீங்கள் வந்து நாமினி ஆட் பண்ணுறதா இருந்தால் நாமினி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாமினி தேவைன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தா உங்களுடைய ஃபாதரோ மதரோ உங்கள் ஒய்ஃபோ உங்களோட ஏதாவது ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமினியில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், என்ன ரிலேஷன்ஷிப், அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்னியூ கொடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போய்க்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ ஸோ அதில் இருக்க ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் தேவை, இ ஸ்டேட்மெண்ட் தேவை, இன்டர்நெட் பேங்கிங் தேவை, மொபைல் பேங்கிங் தேவை, செக் புக்கு தேவை, டெபிட் கார்டு தேவை, ஸோ வாட்ஸ்அப் பேங்கிங் தேவை. இதெல்லாம் தேவைன்னா நீங்கள் வந்து எல்லா சின்ன ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருக்கோங்க. தேவையில்லைன்னா நீங்கள் வந்து டிசபிள்லே இருக்கட்டும். ஸோ எல்லாமே நமக்கு தேவை தான். ஸோ அதெல்லாமே எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணி விட்டதுக்கப்புறம் கீழே நிறைய செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ஃபில் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு கீழே ஸ்டார்ட் விகேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ கேஒய்சி ஃபார்மேட்டுக்கு போயிடும். ஸோ இதில் ப்ரொசீட் கொடுத்துட்டு 2-3 பர்மிஷன் கேட்கும். எல்லாத்துமே நீங்கள் அலோவ் தான் கொடுக்கணும், டினே கொடுக்கக்கூடாது. அலோவ் கொடுத்தா தான் எல்லாமே கேமரா ஆப்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆயிடும். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க சைட்லேருந்து ஒரு கஸ்டமர் கேர்லேருந்து அவங்க பேங்க்லேருந்து ஒருத்தர் பேசுவார். ஸோ நம்மக்கிட்ட உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு காமிச்சாலே போதும். எல்லாமே ஓகே, உங்கள் சைடில் எல்லாமே ஓகேனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அவங்க வீடியோ கேவைசி முடித்தோடனே உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட டெம்பரரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி வைப்பாங்க. பேங்க்குக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி வைப்பாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு அப்ளை, டெபிட் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க, டெபிட் கார்டு, செக் புக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி உங்கள் அட்ரஸ்க்கே வந்துடும். ஸோ இவ்வளோ தான் மேட்டர். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் சர்வீஸை வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்படுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுடுங்க. ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.